மதுரை ஆதீனம் கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கார் ஓட்டுநரின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என போலீசார் விளக்கம். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக காவல்துறையின் அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக உள்ளது. எதிர்தரப்பு வாகனத்தை பற்றி ஒரு இடத்தில் கூட பதிவு செய்யாதது வருத்தமளிப்பதாகவும் மதுரை ஆதீனம் ஆதங்கம். ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை புறப்பட்டார் தவேக தலைவர் விஜய். பாதுகாப்பை மீறி சால்வை கொடுக்கச் சென்று தொண்டனை இழுத்துச் சென்ற பவுன்சர்கள். தவேகவினர் மீது அவனியாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு. மதுரை விமான நிலையத்திற்கு விஜய் வந்திருந்த போது விமான பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக புகார். பயிற்சி மையங்கள் சம்பாதிக்கவே நீட் தேர்வு நடத்தப்படுவதாக சீமான் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மட்டும் நீட் தேர்வில் இவ்வளவு கெடுபிடிகள் ஏன் என்றும் சரமாரி கேள்வி. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு பாதுகாப்பு வழங்காதது ஏன் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. பாதுகாப்பு வழங்கவில்லை என்றால் மத்திய பாதுகாப்பு படையினர் வழங்க உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரிக்கை. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் DGP பொன் மாணிக்கவேல் பேட்டி தர உச்சநீதிமன்றம் தடை. தனது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் ஆணை. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவம். பொது இடங்களில் உள்ள CCTV காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து தனிப்படையிடம் ஒப்படைக்க ஆணை. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற தமிழ் வார நிறைவு விழா. முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 8775 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 70,200 ரூபாய்க்கும் விற்பனை. அரக்கோணம் டயர் தொழிற்சாலை முன்பு நுழைவு வாயில் கூட்டம் நடத்த முயன்ற அதிமுக MLA அரக்கோணம் ரவி கைது. கைது போன்ற பூச்சாண்டிகளுக்கு அதிமுகவினர் பயப்பட மாட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை. இலங்கை கடற்கொள்ளையர்களை கண்டித்து செருதூர் மீனவர்கள் 3வது நாளாக போராட்டம். 400க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் 6 கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. விபத்தில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் காயமின்றி தப்பினார். சென்னை சைதாப்பேட்டை அருகே ஓடும் ரயிலிலிருந்து தவறி விழுந்த இளைஞர். படுகாயமடைந்த இளைஞருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சிதம்பரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் விளைநிலங்கள் சேதம். சுமார் 6000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமான நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூரில் வீசிய சூறைக்காற்றால் வாழை மரங்கள் சேதம். சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான வாழை மரங்கள் சேதமானதால் விவசாயிகள் வேதனை.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் குன்னத்தூர் அருகே வீடு புகுந்து திருட முயன்ற நபர். திருட வந்த நபரை கட்டி வைத்து போலீசில் ஒப்படைத்த கிராம மக்கள். காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து 11வது நாளாக பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு. இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்த நிலையில் பதற்றமான சூழல். பக்லிஹர் அணையிலிருந்து பாகிஸ்தானுக்கு நீர் திறப்பை நிறுத்தியது இந்தியா. பெஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. இன்று கூடுகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றமான சூழல் குறித்து விவாதிக்க வாய்ப்பு. மியான்மர், ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4ஆக பதிவந்தது என்று தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஐதராபாத், டெல்லி அணிகள் இன்று மோதல். வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னேற டெல்லி அணி வீரர்கள் முனைப்பு.